உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். மாங்காய் துருவல். இந்த மாங்காயை அவ்வளோ டேஸ்ட்டாக ஊறுகாய் மாதிரி செய்கிறோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஊறுகாய் இல்லை, அப்பப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் துருவி அதை தாளித்து பண்ணுறது நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அரிசி பருப்பு சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இந்த மாங்காய் துருவல் தாளிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் துருவல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்ல மாங்காயாக, நல்ல முத்தின மாங்காயாக இருக்கணும், விதை இருக்கணும், அந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கணும். இளம் மாங்காய் இருந்தால் கடுமையான புளிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமாக நம்ம உப்பு உரப்பு சேர்க்கறதுனால ஊறுகாய் மாதிரி ஆகிடும். இது நம்ம உடனே வீட்டில் அந்த ஊறுகாய் மாதிரி உடனே சடனாக செஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்ல மாங்காயை இது மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி மாங்காய் எடுத்து இதில் இந்த காம்பு பகுதி, அடி காம்பையும் முனியில் இருக்கக்கூடிய அந்த காம்பையும் இந்த மாதிரி மாங்காய் எடுத்துங்க. அந்த ஒட்டு மாங்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நார் இருக்காது, அதனால் இது துருவுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த துருவல் கட்டையில் இந்த மாதிரி பெரிய கண் உள்ளதாக பார்த்து அந்த கண்ணில் நீங்கள் துருவுனீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நீட்டமாகவும் வரும். அது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாங்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு துருவிடுங்க. இந்த மாதிரி நல்லா துருவணும். அதை இந்த முழுக்க அந்த மாங்காய் முழுக்கவுமே கத்தியால் வெட்டாமல் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி அதை துருவணும். நல்லா நீட்டாக இருக்கும், நைஸாகவும் இருக்கும். அது உங்களுக்கு இது வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக டக்குன்னு உடனே போயிடும், சடனாக வெந்து போயிடும், ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம துருவி தாளிப்பு பார்த்திங்கன்னா அந்த தாளிப்புலேயே இது வெந்துடும். இந்த மாதிரி துருவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. தனியாக அதை ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்ச பிறகு நம்ம ஒரு இடிக்கக்கூடிய உரல்கல், சின்ன உரல்கல், இந்த இஞ்சிக்கல் எடுத்துங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுங்க. அதே போல் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அதே அளவுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா இடிங்க. இது இடிக்கணும். இந்த மாதிரி இடித்து தான் போடணும். இது நல்லா இதை இடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சின்னதாக தூளாக உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா இடித்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அதை இடித்து எடுத்து வச்சுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு அகலமான கடாயை வச்சு அடுப்பில் வச்சுருங்க. அதில் நம்ம ஒரு 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு, நல்லா எண்ணெய் சூடு வரணும். அப்போ தான் நமக்கு கடுகு போட்டால் அது வெடிக்கும். இந்த எண்ணெய் சூடு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரே ஒரு காய்ந்த மிளகாய், 1 அல்லது 2 காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கிள்ளி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி 2 அதை கிள்ளி எடுத்து வச்சுங்க. இப்போ நல்லா நமக்கு எண்ணெய் சூடு வந்துடுச்சு. எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். கடுகும் உளுந்தும் கலந்தது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. அது கூட வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு இது ரெண்டும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி பொரிஞ்சு வெடிக்க வரும்போது நம்ம இடித்த மிளகு, அதே வெந்தயம், ஜீரகம் சேர்த்து இடித்த தூளை போட்டுங்க. போட்டு அது நல்லா பொரியும் போது நல்லா வாசமாக இருக்கும், நல்லா கமகமன்னு வாசம் வரும். இந்த மாதிரி பொரிஞ்ச பிறகு நம்ம உடச்சி வச்சுருக்க காய்ஞ்ச மிளகாய் போட்டுங்க. அது கூட 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுருங்க. உருவி போட்டு நல்லா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொரிஞ்சு வரணும். அப்படியே கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரியணும். நல்லா கடுகும் அந்த கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்ச பிறகு மஞ்சத்தூள் போட்டுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இதுவும் பொரிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா கமகமான வாசம் வரும். இந்த வாசம் வரும்போது நல்லா அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துருங்க. இதில் நம்ம இப்போ எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்குறதில்ல, மிளகாய் தூள் சேர்க்குறதில்ல. இந்த தாளிப்பில் அப்படியே அந்த துருவின மாங்காயை அப்படியே சேர்த்துருங்க. துருவின மாங்காயை இந்த மாதிரி அப்படியே நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த எண்ணெயிலே தான் இது வேகணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியோ எதுவும் சேர்க்கக்கூடாது, மேற்கொண்டு எதுவும் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஒரே அந்த தாளிப்போடு உள்ள எண்ணெயிலே தான் இது வேக வைக்கணும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா வெந்து நல்லா நிறம் மாறிடும் அப்படியே. இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா புளிப்பும் அப்படியே இனிப்பு உரப்பு இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாங்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கெல்லாம் வந்து உடனே நம்ம செஞ்சு தொட்டுக்க மாதிரி அப்படியே வச்சுக்கலாம் சைடில். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இது செய்யலாம். இப்போ வந்து மாங்காய் நிறையா கிடக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இது நல்லா பெரட்டி விட்டு அது எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா வெந்து அப்படியே தெளிஞ்சு வரும். அப்படியே ஊறுகாய்க்கு வர மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை பெரட்டி விடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும். ஒன்றையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க. ரொம்ப இது இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா தெளிஞ்சு பிரிஞ்சு வரும். நம்ம மாங்காய் துருவி போட்டப்போ இருக்கிற அந்த நிறம் மாறி போயிடும். அந்த நிறமே இருக்காது, அப்படியே மாறிடும். நல்லா வெந்து இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பக்குவத்தில் வந்த பிறகு இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம சில்லி அதாவது பவுடர் மாதிரி அரைச்சிருப்போம். அதாவது இட்லி பொடி மாதிரி மிளகாய்த்தூளை இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருப்போம். இந்த மிளகாய் சில்லி ஃப்ளேயை அப்படியே தூவிடுங்க, முழுக்க தூவிடுங்க. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தூவி விடணும். அப்போ தான் அந்த மாங்காய்க்கு அந்த உரப்பு, புளிப்பு, அந்த காரம், அந்த உப்போடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஊறுகாய் மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஊறுகாய் இருக்கும். உடனே நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ நம்ம இதை உணவு சாப்பிடும்போது வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு நீங்கள் இந்த மாங்காய் துருவல் தாளிப்பை செய்யுங்க. ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மிளகாய் ஃப்ளே போட்ட பிறகு, சில்லி ஃப்ளே போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா வெந்து அப்படியே எண்ணெய் தெளிஞ்சிடும். அந்த எண்ணெய் தெளிஞ்ச பிறகு நம்ம இந்த மாதிரி பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சும்மா அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். மத்தியான உணவுக்கெல்லாம் இன்னும் ஹைலைட்டாக பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு தொட்டுக்க மாதிரியே செஞ்சு அப்படியே வச்சுருங்க. ஊறுகாய்க்கு பதில் இதை வைக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடனே நம்ம செய்யலாம். தேவைகள்லாம் கூட இந்த மாதிரி துருவி நம்ம உப்பு போட்டு மிளகாய்த்தூள் போட்டு ஊற வச்சு கூட நீங்கள் அப்படியே தாளிச்சிடலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை நமக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் தேவையோ அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சாம்பார் சாதத்துக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம், அந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குஸ்காவுக்கெல்லாம் இதை வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு கூட இதை சைடில் நம்ம வச்சுக்கலாம். இன்னும் அந்த புளிப்போட அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோ ஹைலைட்டான இந்த மாங்காய் துருவல் தாளிப்பை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் துருவி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.